துணைநிலை டிபார்ட்மெண்டல் கமிட்டி மொத்தம் 17 கமிட்டி 1993 உருவாக்குறோம் ரூல்ஸ் கமிட்டியோட பரிந்துரையில். பிறகு 2004 7 கமிட்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இன்றைக்கி 24 கமிட்டி இருக்குது. இதில் ஒவ்வொரு கமிட்டிக்கும் 31 பேர் உறுப்பினர்கள். லோக்சபா ராஜ்யசபாவோட ஸ்பிளிட் வந்து பார்த்து வச்சுக்கணும், அது வந்து கவனம். அதே போல் ராஜ்யசபாவோட கீழே மொத்தம் 8 கமிட்டி, லோக்சபாவோட இன்சார்ஜில் மொத்தம் 16 கமிட்டி. ராஜ்யசபாவில் என்னென்ன? வர்த்தகம், உள்துறை, மனிதவளம், தொழில்துறை, அறிவியல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, சுற்றுலா, பண்பாடு, உடல்நலம், பணியாளர், பொதுமக்கள், குறைதீர்ப்பு, ஒழுங்கு மற்றும் சட்டம், லா அண்ட் ஜஸ்டிஸ். அதே வந்து லோக்சபான்னு எடுத்துகிட்டால் மற்றும் 16. வேளாண்மை, தகவல் பாதுகாப்பு, ஆற்றல், வெளியுறவு, நிதி, அதுபோல் உணவு, நுகர்வோர் விநியோகம், தொழிலாளர், பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, ரயில்வே, நகர்ப்புற வளர்ச்சி, நீர்வளங்களுக்கான குழு. அது இல்லாமல் என்ன பார்த்தோம்? ரசாயனம் மற்றும் உரம், ஊரக வளர்ச்சி, நிலக்கரி மற்றும் எஃகு, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் கமிட்டி. இது எல்லாமே வந்து லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டிஸ், லோக்சபாவோட இன்சார்ஜில் இருக்கக்கூடிய கமிட்டி. அடுத்து என்ன பார்த்தோம்? இன்கொயர், விசாரிக்கிறதுக்கான கமிட்டி என்னென்னு பார்த்தோம். பெட்டிஷன், மனு கொடுத்தாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கானது. சிறப்புரிமையை தப்பாக பயன்படுத்தியிருந்தால் அதை விசாரிக்கிறதுக்கானது. நெறிமுறை, எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அதை விசாரிக்கிறதுக்கான கமிட்டி. ஆராய்ச்சி மற்றும் கட்டுப்பாடு, கண்ட்ரோல் அண்டு ஸ்க்ரூட்டினி, அதில் அரசு உறுதிமொழி, துணைநிலை, முன்வைப்பு, பேப்பர் ஸ்லைட் ஆன் டேபிள், பட்டியல் பழங்குடியினருக்கானது, பெண்களுக்கானது மற்றும் இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை சரியாக ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அதை விசாரிக்கிறதுக்கானது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கான கமிட்டியில் பிஸ்னஸ் அட்வைசரி, பிரைவேட் மெம்பர் பில்லு, விதிகள், ரூல்ஸ் கமிட்டி, அதுபோல் அவை அமர்வின் போது வருகை தராத உறுப்பினர்கள் பற்றின கமிட்டி, அதுபோல் வந்து அவை பராமரிப்பு, ஹவுஸ் கீப்பிங்கில் பொது காரணங்கள், ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, அவைக்குழு, ஹவுஸ் கமிட்டி, நூலகம், லைப்ரரி, உறுப்பினர்களோட ஊதியம் தொடர்பான அந்த கமிட்டி, அது ஒரு ஜாயின்ட் கமிட்டி. நியமன குழு, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அண்ட் பாராளுமன்ற விவகாரங்கள் குழு. அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி பிரைம் மினிஸ்டர் ஹெட்டு, அது பாராளுமன்ற விவகாரங்கள் குழு வந்து உள்துறை அமைச்சர் வந்து ஹெட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அட்ஹாக் டெம்பரரியான கமிட்டிஸ், அதில் மொத்தம் 2 டைப்பு. ஒன்று விசாரணைக்காக, இன்னொன்று ஆலோசனைக்காக. இப்போ குடியரசுத் தலைவர் பேசும்போது ஏதாவது உறுப்பினர் வந்து ஏதாவது தேவையற்ற ஒரு நடத்தை வெளிப்படுத்தினா அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதுபோல் எம்பி லேடு, பணத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களான்ட்டு. எம்பி லேட்னா என்னங்கிறது தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஆலோசனை குழு அப்படின்னா கன்சல்டேட்டிவ், இது வந்து அமைச்சர், உறுப்பினர் யார் வேணா இருக்கலாம். 2 அவையிலிருந்தும் உறுப்பினர் இருக்கலாம். அமைச்சர்கள் வந்து இதன் தலைவராக இருப்பாங்க. அதே போல் அமைச்சருக்கும் உறுப்பினருக்கும் நடுவில் அந்த உரையாடலுக்கான ஒரு தளமாக ஒரு ஸ்பேஸ் வந்து இது கிடைக்குது. அண்ட் இதில் வந்து பாராளுமன்ற விவகாரத்துறை வந்து இந்த கமிட்டி வந்து பாராளுமன்ற விவகாரத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். அதே போல் வந்து உறுப்பினர்கள் வந்து தன்னார்வமாக தான் இதில் நம்பர்ஸ் வந்து வாலண்டியராக இது பண்ணிக்கிறதா. மேக்ஸிமம் 30, குறைந்தபட்சம் 10, இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் இந்த இதோட உறுப்பினர்களாக இருக்கலாம்.